அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் புரிந்திருக்கின்றார். அதில் ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் இப்பொழுது நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, மேட்டுக்குப்பத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய சிறுவன் வள்ளல் பெருமானிடம் வந்து அவனுடைய மேனி ஃபுல்லாக ஒரு ஆயில் தடவிக்கிட்டு, அதுக்கு அந்த ஆயில் மேலே பஞ்சினா வச்சு ஒத்திக்கிட்டு சிரங்கு வந்தவனை போல் நடிச்சுக்கிட்டு வள்ளல் பெருமான்கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி என் உடம்பு ஃபுல்லாக சிரங்கு இருக்குது, இதை குணப்படுத்துங்க அப்படிங்க கேட்டிருக்காப்புல. உடனே வள்ளலார் அவனுடைய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாயிடும், போயிட்டு வாப்பான்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அந்த பையன் வீட்டுக்கு போனோடனே பார்த்தா உண்மையிலுமே உடம்பெல்லாம் சிரங்கு வந்து போகுது. அப்புறம் அடித்து பிடிச்சிக்கிட்டு, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வள்ளலார்கிட்ட கேட்கும்போது, வள்ளலார் என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற அந்த கேணியில் கிணத்துல போயிட்டு குளிச்சுடு, எல்லாம் பழையபடி சரியாயிடும்னு சொல்லிட்டு அவனை மன்னித்து அந்த கிணத்துல குளிக்க சொல்கிறாரு. ஸோ அந்த பையனும் அந்த இஸ்லாமிய சிறுவனும் போயிட்டு அந்த கிணத்துல போயிட்டு தண்ணியை மொண்டு குளிச்சிருக்காப்புல. பழையபடி அவனுடைய மேனி சுத்தமாகிடுச்சு. ஸோ இந்த அற்புதம் இந்த மேட்டுக்குப்பத்தில் நடந்தது. அந்த அற்புத கிணறு கூட பார்த்திங்கன்னா கேட்பாரற்று இப்போ அந்த மூலையில் இருக்குது. அந்த மேட்டுக்குப்பத்தில் போனீங்கன்னா பார்க்கலாம். அதை யாருமே சீண்ட மாட்டாங்க. ஆனால் அது ஒரு அற்புதமான கிணறு. அந்த கிணற்றுக்கு பக்கத்து கூட இப்போ நம்ம சொன்ன இந்த அற்புதத்தை இப்போ வள்ளலார் தெய்வ நிலையம் எழுதி அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். அது இல்லாமல் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்குது, பாசி படிஞ்சு. அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே வர்றவங்களுக்கு அந்த தண்ணியினுடைய மகிமையை தெரிவிக்கிற மாதிரி ஒரு கல்வெட்டில் எழுதி இந்த மகிமையை வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இறைவனுடைய அருள் தான். இந்த அற்புதத்தை நமக்கு தெரிவிப்பது எது, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டிங்கன்னா, வள்ளலாருடன் மாணவராக வள்ளலாருடனே அவருடைய அணுக்க தொண்டராக இருந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள் அவர் எழுதிய பிரபந்த திரட்டு நூலில் நிறைய அற்புதம் வள்ளலாருடைய அற்புதத்தை எழுதி வரும்போது இதுவும் ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தையும் அவர் அந்த பிரபந்த திரட்டு நூலில் எழுதி வைத்துள்ளார். அதுதான் ஆதாரம். நன்றி.